ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆலு சீஸ் சப்பாத்தி. இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் குடமிளகா அது இதோட சேர்த்துக்கலாம். 1/4 கப் தக்காளி, எல்லோ கலர் குடமிளகா இது ஒரு 1/4 கப். ஃபஸ்ட்டு சேர்த்தது க்ரீன் கலர். இப்போது கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முட்டைகோஸ். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 3 உருளைக்கிழங்கு இருக்கும். அதையும் வேக வச்சு இதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பாதி லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதில் எல்லாமே வெந்திருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதாரணமாக ஆலு பரோட்டா பண்ணுறது மாதிரி இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் சீஸ் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு திரட்டி சப்பாத்தி நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போது இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் இப்போ எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இது ஃபுல்லாக தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு மடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் சீஸ், இப்போ உங்களுக்கு க்யூப் சீஸாக இருந்தாக்கா இன்னுமே நல்லாயிருக்கும், அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போது இது மாதிரி மடித்தாச்சு. இப்போது ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம், அதில் பட்டர் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி இதில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்திருக்கு, ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஆலு சீஸ் சப்பாத்தி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.